நாய்க்கிட்ட கடி வாங்காதவங்க கூட இருப்பாங்க. ஆனா, புது செருப்பு கடிக்காம இந்த உலகத்துல யாருமே இருக்க முடியாது. இப்ப நானும் பார்த்தீங்கன்னா, ஒரு புது செருப்பு தான் போட போறேன். ஸோ இது என்னென்னலாம் பாடுபடுத்த போதோ, ரொம்ப தூரம் வேற நடக்கணும். இது பார்த்தீங்கன்னா, தாய்லாண்ட்ல வாங்குன கிராக்ஸு. ஆக்சுவலி இந்த செருப்பு கடி பார்த்தீங்கன்னா, சிந்தனை எனக்கு எப்படி வந்ததுன்னா, எனக்கு வந்து இந்த கட் ஷூஸ்லாம் போடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நாள் கழிச்சு இந்த கட் ஷூ போட்டேன். தெரியாம போட்டுட்டேன். ஐயோ! நடக்கவே முடியல. அப்புறமா பார்த்தா தான் தெரிஞ்சது. சூப்பரா பார்த்தீங்கன்னா, தோல்லாம் பிஞ்சு வந்துட்டு இருந்தது. சரி இதுக்காக தான் இந்த ஒரு அ செருப்பு கடி படாம நம்ம காலை எப்படி பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஐட்டம் வாங்கினேன். இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு டேப் டைப்பில் இருக்கிறது, வாட்டர் ப்ரூஃபு, ரொம்ப டியூரபிளான ஒரு சிலிக்கான் மெட்டீரியலால் பண்ண ஒரு டேப்பு ஓகேங்களா. ஸ்கின் கலருக்கு வரும், ஆனால் நம்ம அந்த கலரில் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு ப்ரௌன் ஷேட். இதில் ஒரு நெகட்டிவ் இருக்குது. இப்போ நான் ஒட்டிருக்கிற மாதிரி அந்த டேப்பை ஹாரிசான்டலாக ஒட்டாதீங்க, ஏன்னா கட் ஷூ போட்டு நடக்கும்போது அந்த ஷூ பட்டு அந்த டேப் வந்து உரிய ஆரம்பிக்குது. ஆனால் வர்டிக்கலாக ஒட்டினீங்க, ஒரு 3 டேப்ஸை சேர்ந்து ஒட்டினீங்கன்னா புரிய மாட்டேங்குது. இப்போ நான் காமிக்கிற இந்த கிராக்ஸ் போட்டு எனக்கு அந்த சுண்ட விரலில் ரொம்பவே ப்ரெஷர் அதிகமாகிடுச்சு, ரொம்ப நேரம் நடக்க முடியல. ஸோ அந்த மாதிரி கேஸில் நீங்கள் சுண்ட விரலில் பேஸ்ட் பண்ணும்போது இது உண்மையிலேயே வாட்டர் ப்ரூஃபாக இருந்தது. இந்த வேர்வை பட்டும் எனக்கு காலில் ரொம்ப வேர்வை வரும், அப்பயும் அந்த டேப் உரியல. ரொம்ப நேரம் நடந்தேன், அப்பயும் அந்த டேப் போகலை. இது கிட்டத்தட்ட நைட்டு வரைக்கும் அந்த டேப் அப்படியே இருந்தது. நானே தான் பீல் பண்ணி எடுத்தேன். இதுக்கு பதிலாக ஒரு பேண்டைடே வாங்கிட்டு ஒட்டிட்டு போயிடலாமே அப்படின்னு தான் எல்லாருமே நினைப்போம். நானுமே அதான் நினச்சேன். ஆனால் இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1 mm கிட்ட இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஷூனால ஏற்படுற ப்ரெஷர், இப்போ ரொம்ப நேரம் நடக்கிறீங்க, கால் வலி இல்லாமல் இருக்கணும், ஸோ அந்த மாதிரி பர்பஸ்க்குமே இது வந்து சர்வ் பண்ணும். ஸோ இந்த ப்ராடக்ட்டோட அஃபிலியேட் லிங்க் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் டிஸ்ப்ளே பண்ணுறேன், தேவைன்னா செக் பண்ணி பாருங்கள்.